தனி ஆளை பார்க்க இத்தனை போஸ் கூட வந்திருக்கீங்க. என்ன பார்க்க என்ன அவ்வளவு பயமா? ஜோன் ஜோன் ஒரு அவதாரம் மிஸ்டர் எட்வர்ட். அவதாரம். நீ கீழானதை வாழ்ந்து ரசித்து அனுபவித்து வேதனையாகி கடந்து போனால் மட்டுமே மேலான வழியை அடைய முடியும் என்று ஓசோ சொன்னார். அதாவது ஒரு தாமரை தாமரையாக முன் அதன் விதை சேற்றில் விழுந்தே முளைக்கின்றது. அதாவது சேற்றில் விழாமல் தாமரை இந்த உலகில் கிடையாது. இப்படிலாம் நடந்தா ஒரு சின்ன பையன் எப்படிங்க தாங்க முடியும்? எனக்கு உங்களை பார்க்க என்னோட அப்பா ஞாபகம் வருதுங்க. கண்ணை மூடினா அதே குரல் அதே பாசம். என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. என்னை விட்டு போக மாட்டேங்கிறா. நடக்கிற பல விஷயங்கள் எனக்கும் புரியலப்பா. I cannot marry my doctor. I can't marry anybody. காற்று மாதிரி கடல் மாதிரி சுதந்திரமா இருக்கேன். எந்த ஒரு பந்தமும் எனக்கு சுமதான். நான் இப்படி இருக்கிறது உங்க கௌரவத்துக்கு குறைச்சல் நினைச்சீங்கன்னா நான் போய் விட்டு வெளியே போயிடுறேன். Arrest me soon or I will kill more. இங்கிற வார்னிங் வேற. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் அவ்வளோ அமைதியாக இருக்கேன். லுக் மிஸ்டர் எட்வர்ட், நீங்கள் என்ன தப்பான கணக்கில் கைது பண்ணிட்டீங்க. அதுங்க விசாரணையிலே உங்களுக்கு தெரிய வரும். புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை ஒரு வாய்ப்பு. அது நேசம் எனும் ரோஜாக்கள் பூக்கும் தோட்டம். நேசம் என்பது பயன், பொருள், எதிர்பார்ப்பு சேர்ந்த வியாபாரம் அல்ல. நீ ஏன் நேசிக்கிறாய் என்பதற்கு உன்னால் காரணம் சொல்ல முடியாது. அதே போல் நேசம் என்பது ஒரு விசித்திரமான, நிச்சயமான ஒரு பைத்தியக்காரத்தனமும் கூட. நேசம் என்பது வாழ்வின் ஒரு விசித்திரமான நடனம். நேசத்தை அறியாதவர்கள் வாழ்வின் பல முக்கிய நடனங்களை அறியாதவர். ஆனா நான் இந்த கொலைமே பண்ணல. இதனே அப்படி துரோகம் பண்ண எப்ப மன்னிச்சுக்கலாம். நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். சின்ன குழந்தை என்னடி கடிச்சுட்ட? அந்த சின்ன குழந்தை வெந்நீர்ல விழுந்து சாவுறது கூட தெரியாம விரடி செல்லா உட கொல்ல விட வேண்டி. இந்த உலகம் அன்பு மயமானது. மனிதனுக்கு மனிதன் அன்போடு வாழும். ஆனா மனிதன் மட்டும் எதிர்பார்ப்போடையே வாழ்றான். மரம் வளர்கிறது, மலர் பூக்குறது, ஒன்றுமே ஒன்று எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா மனிதன் மட்டுமே இப்படி இருக்கான்னு தெரிய மாட்டேங்குதே. அன்போடு வாழுங்க. புரிஞ்சுக்கோங்க. காக்கா காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா,
குருவி குருவி கொண்டைக்கு பூ கொண்டு வா, கிளியே கிளியே குழந்தைக்கு பழம் கொண்டு வா, பசுவே பசுவே பாப்பாக்கு பால் கொண்டு வா. அம்மா, நீ எங்கம்மா அப்போ நீ என்னை விட்டுட்டு? அப்பா நீ ஆக்சிடென்ட்ல செத்து போட்டேன்னு சொல்லிட்ட. வீட்டுல சித்தி வந்து என்னைய கொடுமை பண்ணுவா. என்ன விஷயம்? மாத்திரை கொடுக்க வந்தேன். கொடுத்தாச்சுல, போங்க. எதுக்கு தான் இப்படி இருக்காங்களோ? வந்த வேலையை பார்க்க. எதுக்கு மாத்திரை வைப்பா எனக்கு? நான் ஏன் இங்கே இருக்கேன்? எனக்கு எதுக்கு மாத்திரை? என்னாச்சு? எதுக்கு மாத்திரை? நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? டாக்டர்! ஐயோ, யாருமே இல்லையா? ஐயோ, பயமா இருக்கு. ஐயோ, அழைச்சி வாங்க. என்ன அழைச்சி வச்சிருக்காங்க. ஐயோ, என்ன வாழ்க்கை. ஐயோ, சந்தோஷமே இல்லை. ஒவ்வொரு மனிதனின் இதயமும் ஒரு இசை கருவி. டாக்டர் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? டாக்டர் ரொம்ப சூடாக இருக்காங்க. போய் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துட்டு வா. போங்க. உங்களை எப்படியோ வச்சிருந்தேன், ரொம்ப உசரத்தில் வச்சிருந்தேன். வருங்கால கணவர் எட்வர்டுக்காக என்ன பற்றி எல்லா எவிடன்ஸும் ரெக்கார்ட் பண்றா. இதுக்காக கூட நினைப்பல. என்கிட்ட ஒரு கட்ட பழக்கம். எதிரியை கூட மன்னிச்சிடுவேன், ஆனா துரோகியை மன்னிக்க மாட்டேன். நீ துரோகி! பயப்படாத, இப்போ ஒன்னும் செய்ய மாட்டேன். முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர் எட்வர்ட், அப்புறம் சிஸ்டர், ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அப்புறம் நீ எனக்கு பண்ணின துரோகத்துக்கு அணுவா தண்டனை அனுபவிக்கணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். சார், இந்த டாக்டர் சொல்றது எதுவும் நம்பாதீங்க. நீங்க என்ன கொல்ல போறதா சொல்றாங்க. சாத்தான் வேதம் ஓதக்கூடாது. டாக்டர் சொன்ன உண்மை, நான் கொல்ல போறேன். ஒவ்வொரு மனுஷனும் கொலகாரன் தான். ஒரு மனிதனின் கடைசி வார்த்தைகள் அவன் வாழ்நாளில் முக்கியமானதாக இருக்கும். ஜான், ப்ளீஸ் அப்பா.
என்ன பேச விடுங்க. எல்லா தப்புக்கும் காரணம் தனி மனிதனின் தனிமையான வாழ்க்கை. தனியாக வாழும் மனிதனின் மூளை சாத்தானின் தொழிற்சாலை. பணம் பணம்னு உலகம் பூரா சுத்துற அப்பா சின்ன வயசுலயே அம்மா செத்துருச்சு. பெரிய வீடு, நிறைய பணம், அடி அறையில தனிமையானான். தெரியுமா? புத்தகங்கள் என்னை அழைச்சது. புத்தகங்களின் கதாபாத்திரங்களில் மூழ்கினேன். அந்த கதாபாத்திரங்களாக கற்பனை செய்து வாழ்ந்து கொண்டு சிறு வயதிலேயே மனப்புரல்வி நோய்க்கு ஆளானேன். ஆலிசியின் அற்புதத்தில் வருகின்ற சிறு குழந்தையைப் போல. ஆனா என்ன ஒரு சின்ன வித்தியாசம், அவன் நல்ல வழியில போயிட்டா. நான் தான் கெட்ட வழியில வந்து நாசமா போயிருக்கிறேன். ரொம்ப தூரம் வந்துட்டேன். இந்த உலகத்துக்கு திரும்பி வரவே முடியாது. எனக்கு நான் யாருன்னே தெரியாதப்பா. ஒரு நாள் எனக்கு ட்ரீட்மெண்ட் அனுப்பிங்கள டாக்டர், அவங்களே கொல்ல போல. அப்பதான் அவளோட ஹேண்ட்பேக்கை பார்த்தேன். என்னுடைய ஃபைல்ஸ் நான் வெண்டலப்பா. நிறைய பொண்ணுகளை கொண்டு எனக்கே தெரியாது. ஐயோ 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 ஐயோ. நான் இப்ப சுயநலமா இருக்கிறேன். அடுத்து என்ன நடக்க முடியாது தெரியாதுப்பா. நடக்காத விஷயத்தை நடக்கிறதா கற்பனை பண்ற ஹாலுனேஷன், மனப்புரல்வு நோய் சின்ன வயசுல எனக்கு இருந்துச்சு. அந்த நோய் கன்றாவி படின பாவம் என்ன தெரியுமா? சித்தியே தப்பான வாட்டு சொல்லிச்ச மூளைக்கு. ஆனா உங்கள சித்தி ரொம்ப நல்லவா, புத்தவே பத்தினி தெய்வம். என்ன சொல்லி தெரியுமா? அன்னைக்கு அழைப்பு வந்துருச்சு. பாத்திரம் போட்டு தூங்கிட்டா. அவ தூங்கிட்டு இருந்தா, நான் ரூம்ல படிச்சிட்டு இருந்தேன். குழந்தை தவண்டு வந்து சித்தியோட புள்ள என்னோட தங்கச்சி தவண்டு வந்து செத்து போச்சு. சம்மந்தமே இல்ல. ஆனா நோய் சொல்லிச்சு. ரூம்ல ஒருத்தர் கூட சொல்லாம பண்ணிட்டு இருந்தா. என்ன ரூமுக்குள்ள வச்சு பூட்டினா. அப்பதான் குழந்தை வந்து செத்து சொல்லிச்சு. நான் செத்திய கொண்டாட்டேன். ஐயா 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 ஐயா, இந்த பயம் பண்ணிக்க முடியாதப்பா. அப்பா நீங்க மேல வச்ச பாசத்தை நான் புரிஞ்சுக்கல. என் மரணத்துக்கு பிறகு நம்ம சொந்தெல்லாம் வச்சு குழந்தைகளுக்குன்னு இலவசமா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிங்க. அங்க ஜேர்லின் போல நல்ல டாக்டர்ஸை வச்சு நடத்துங்க.